செஞ்ச மன்னிப்பு. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோ எடிட்டை எப்படி VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆள்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷியோ இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோமே கரெக்டாக அந்த 9:16 அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். நீங்கள் 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு போய்டும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே இந்த 2.5 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக எல்லா ஃபோட்டோக்குமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் ஃபோட்டோவில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். இப்போ நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இங்கே எஃபெக்ட்ஸ்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆரோன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்டை ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபோட்டோ ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டிக் அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்பின் ஆரோன்ற எஃபெக்ட் வந்து எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோவிலேருந்து இன்னொரு ஃபோட்டோக்கு மூவ் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் ஆகக்கூடிய ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஜூம் ஒன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டூரேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோக்கு டிரான்சாக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு எந்த டைமிங்கில் வந்து டிரான்சாக்ஷன் ஆகணுன்றது இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் டபுள் டிக் அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா ஃபோட்டோக்குமான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோ உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சேவ் டு ஆல்பம்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து லாஸ்ட்டாக ஆட் ஆகிருக்கக்கூடிய அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்றதை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு
வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து செட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்கு கரெக்டாக வேல்யூஸ் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ டு எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வீடியோ எண்ட் வரைக்குமே ட்ராக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் நீங்கள் எடிட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு நீங்கள் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ண இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வீடியோவை வந்து கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்களுடைய ஃபிங்கர் வச்சு கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிரிக்ஸ் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் 0வில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணுறீங்கன்னா சாங் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த லிரிக்ஸ் வீடியோவை எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்றதை வச்சுட்டு இப்போ நாம் வந்து அவுட்லைன் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பிளண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பிளாக் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு சப்போஸ் நீங்கள் அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata. Bye bye.